பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் பூமிக்கடியில் புதைக்கப்பட்ட சாய கழிவுகளை அகற்ற அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் 20க்கும் மேற்பட்ட சாய மற்றும் சலவை ஆலைகள் இயங்கி வருகின்றன. அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான சாய தொழிற்சாலையின் கழிவுகளை பூமிக்கடியில் குழி தோண்டி புதைத்துள்ளனர். இதனால் சிப்காட் பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாசடைந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சாய ஆலையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் போலீசார் சாய கழிவு புதைக்கப்பட்ட இடத்தை பொக்லைன் உதவி கொண்டு தோண்டினர். அப்போது பூமிக்கடியில் பல அடி ஆழத்திற்கு சாய கழிவுகளை கொட்டி புதைத்திருந்தது தெரியவந்தது. தொழிற்சாலையில் ஸ்லட்ஜ் முதலியவை சேமித்து நிலத்திற்கடியில் புதைத்து வைத்திருப்பதாக கூறப்பட்ட புகார் கொடுத்து மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆய்வு செய்துள்ளது. இது குறித்த நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 20 அடியிலிருந்து 30 அடி வரைக்கும் 1 ஏக்கர் பரப்பளவுல ஸ்லட்ஜ் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் ஆய்வு பண்ணினதுல எல்லாம் அனுமதிக்கு புறம்பா எல்லாம் நடந்திருக்கிறேன்னு சொல்லி ஃபர்தரா இப்போதைக்கு அதை தற்காலிகமா கம்பெனி மூடுறாரு. இதையடுத்து சாய கழிவுகளை விதிமுறையை மீறி பூமிக்கடியில் புதைத்த சாய ஆலையை ஆய்வு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.